சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷன் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த சீசன் 6 எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி ஆங்கர் அர்ச்சனா மேடம் அவங்க தரப்புல ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. சீசன் 6க்கான ஆடிஷனை ஜூலை 10ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் ரவுண்டில் பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களாம். அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ்க்கான அந்த ஆடிஷனை வந்து திருச்சியில் நடத்தியிருக்காங்க. திருச்சியில் ஒரு பிரபலமான கல்லூரியில் இதுக்கான ஆடிஷன் நடத்தப்பட்டு அங்கே ஒரு சில கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 42 பேரை வந்து செலக்ட் பண்ணி அதில் 20லேருந்து 21 நபர்களை சரிகமபா மேலே பாட வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒன் ஆஃப் த ஆங்கர் இருக்கக்கூடிய அர்ச்சனா மேடம் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரிகமபா சீசன் 6 ரொம்ப வினோதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்க போகுது. ஜட்ஜஸ் எல்லாருமே இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜியோட வர போகிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சரிகமபா ஷோவை நீங்கள் டிவியில் பார்க்க போகிறீங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் சூஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் கடையில் எக்கச்சக்கமான காரசாரமான விவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கூட போச்சு. இவங்களை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இவங்களை சூஸ் பண்ணால் லாங் டைமுக்கு ட்ராவல் பண்ணி பாடுவாங்களா, இல்லை முதல் வாரமே எலிமினேட் ஆகிடுவாங்களா, இல்லை இவங்கள சூஸ் பண்ணிவிட்டு நல்லா பாடுறவங்களை விட்டுருவோமா, இது மாதிரி ஜட்ஜஸ் கடையில் ஒரு கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி பல விஷயங்களை தாண்டி தான் உங்கள் கண் முன்னாடி கண்டஸ்டன்ஸை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறாங்க. ஜட்ஜஸோட உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் மரியாதை கொடுக்கணும். இவங்கள செலக்ட் பண்ணலை, அவங்கள செலக்ட் பண்ணலை, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது விடுபட்டிருக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பை மிஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த சீசன் ஒரு வரவேற்பை கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரு சில ஜட்ஜஸ் இப்போ ஆடிஷன்ஸ்க்கு வர்றதால அவங்களால சரிகமபா ஆரம்பித்து ஒரு சில வாரங்கள் வர முடியாமல் கூட போகலாம். அதுக்காக அவங்க வந்து வரமாட்டாங்க, அவங்க வந்து இந்த சீசனில் இடம்பெற மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வேணாம். அவங்க ஆடிஷன்ஸில் கலந்துக்கிட்டு அவங்க ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும். அந்த பிரேக்லாம் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த சீசனில் வந்து அவங்க கலந்துக்க தான் போகிறாங்க. ஸ்ரீனிவாஸ் சார், எஸ்பி சரண் அவர்கள், ஸ்வேதா மேம், சைந்தவி மேம், விஜயபிரகாஷ் சார், இப்படி எல்லாருமே அவங்க எஃபர்ட்டை கொடுக்க போகிறாங்க. இந்த சீசனை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜஸ் எதுவும் மாற போகிறாங்களா அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அதுக்கும் அர்ச்சனா அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.